ஹாய்ங்க. நம்ம இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் சுக்கா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 5 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் 4 கிராம்பு, ஒரு பட்டை. மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா நைஸா அரைச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க செட்டிநாடு பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது குறைஞ்சது ஒரு 1 1/2 ஹார்ஸாவது மேரினேட் ஆனா ஃப்ளேவர் சூப்பரா இருக்குங்க. நம்ம இப்போ சுக்காக்கு தேவையான தக்காளி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளிய வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுக்கா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தவால கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு 30 சின்ன வெங்காயத்த கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்த விட சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ஃப்ளேவர் நல்லாருக்கும். கொஞ்சம் கருகாப்பில், 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல வச்சு சிக்கன வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்துல வந்து அதே வந்து தண்ணி விட்டு வரும். இப்ப மூடி வச்சு சிக்கன் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க சிக்கன்ல இருந்து தண்ணி வந்திருக்கு. நம்ம தண்ணி சேர்க்கவே இல்ல. இப்ப வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சிக்கன் வேகறதுக்கு. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப சிக்கனுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்போது சால்ட் சேர்த்துருக்கோம். இப்ப பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து இது நல்லா ட்ரை ஆகணும். இங்க பாருங்க இந்த மாரி நல்லா ட்ரை ஆயிருச்சு. நம்மளோட டேஸ்டான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. இது சூடான சாதத்துக்கு ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.